இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சுகன்யா, சூர்யா எப்படி இருக்காரு? டோன்ட் வரி, ஹி இஸ் ஆல் ரைட். புல்லட் ரிமூவ் பண்ணியாச்சு, இனி எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல சுகன்யா. ஹே, நீ என் ஃப்ரெண்டு, உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? துர்கா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இது என் ஃப்ரெண்டோட கிளினிக். அர்ஜென்ட்டுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனா சூர்யாவை இங்க தங்க வைக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. எனக்கு புரியுது சுகன்யா. அதோட இப்போ உன் ஹஸ்பண்டோட கண்டிஷனை பார்க்கும்போது அவரை உன் பக்கத்துல வச்சு பாத்துக்கிறது தான் பெட்டரா இருக்கும். இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அவருக்கு சேஃபாவும் இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான். நானும் அதான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போதைக்கு சூர்யாக்கு சேஃபான இடம் என் வீடு தான். உங்க வீட்லயா? அது எப்படி முடியும்? முடியும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஹலோ, என்னையா பண்ற? தேவிமா, நீங்க எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நீங்க காணாம போய் இவ்ளோ நாள் ஆச்சு. உங்களை பத்தி ஒரு தகவலும் கிடைக்கலையே. அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க என் பழைய தேவிமாவா இருந்தா எப்படியாவது கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவீங்கன்னு நம்பிக்கையோட இருக்கலாம். ஆனா நீங்க பழைய தேவிமாவே இல்ல. உங்களுக்கு பழசெல்லாம் எதுவுமே ஞாபகம் இருக்காதே. அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. துர்கா, வா ஹாசினி. உனக்கு என்ன தேவியம்மா ஞாபகம் வந்துருச்சா? மறந்தாதானே ஹாசினி ஞாபகம் வரத்துக்கு? திரும்புற பக்கமெல்லாம் தேவிமா முகம்தான் ஞாபகம் வருது. இதெல்லாம் என்னாலதான் துர்கா. என்ன மன்னிச்சிரு துர்கா. ஹாசினி, நீ ஏன் மன்னிப்பெல்லாம் கேக்குற? உன் மேல எந்த தப்பும் இல்லன்னு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. இல்ல துர்கா, மார்க்கெட்ல தேவியோட கிளாஸ் மிஸ் பார்த்தேன். ஏன் தேவி எக்ஸாம் கூட வரலன்னு கேட்டாங்க. அப்ப நீ என்ன சொன்ன? நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டியா? இல்ல இல்ல, அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லல. தேவிக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் சொல்லிருக்கேன். நல்ல வேளை, வேற எதுவும் சொல்லல. இல்ல துர்கா, சொல்லல. குழந்தை பத்தின தகவல் ஏதாவது தெரிஞ்சதாமா இப்ப வரைக்கும்? இன்னும் ஒரு தகவலும் தெரியலமா. ஆனா எப்படியோ சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க வரட்டும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் கோயிலுக்கு போய் சித்தர் சாமியை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். தேவிமாவை கண்டுபிடிக்க அவர் கண்டிப்பா ஏதாவது வழி சொல்லுவாரு. அதுவும் கரெக்ட் தான் துர்கா. நீ போய் சித்தரை பாத்துட்டு வா. அவரு குழந்தைய கண்டுபிடிக்க ஏதாவது வழி சொல்லுவாரு. சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். சரி துர்கா. ஓம் சர்வபூத வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். 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 முதலாளி இங்க உட்காருங்க. ஓம் பரமாத்மிகாயே நமஹ. உட்காருங்கம்மா. வாசே நமஹ. வணக்கம். பத்மாலயாயே நமஹ. ஓம் பத்மாயே நமஹ. பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருக்காங்களே. நமஹ. ஓம் ஸ்வாஹாயே நமஹ. ஓம் ஸ்வதாயே நமஹ. ஓம் சுதாயே நமஹ. இந்த பொண்ணு தானா? இவங்கதான் போல. நமஹ. ஓம் ஹிரண்மயே நமஹ. ஓம் லக்ஷ்மே நமஹ. ஓம் நித்யபுஷ்டாயே நமஹ. ஓம் விபாவர்யே நமஹ. ஓம் ஆதித்யே நமஹ. ஓம் தித்யே. இவருதான் பொண்ணோட அப்பாவோட முதலாளியா? இவங்க தாலி எடுத்து கொடுத்துதான் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணுமா? ஓம் கமலாயே நமஹ. ஓம் காந்தாயே நமஹ. ஓம் ஏன் அப்படி கேக்குறீங்க? ஓம் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்கல. ஓம் புத்தியே நமஹ. ஓம் அனகாயே நமஹ. ஓம் ஹரிவல்லபாயே நமஹ. ஓம் அசோகாயே நமஹ. அவங்க கையால தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணம் நடந்தா நல்லாவா இருக்கும்?
ஓம் லோக சோக விநாசின்யை நமஹ. ஓம் தர்ம அது எப்படி நல்லா இருக்கும்? கல்யாணம் பண்றதே வம்ச விருத்தி ஆகுதானே? ஓம் லோக மாத்ரே இவ கையால தாலி எடுத்து கொடுத்தா எப்படி வம்ச விருத்தி ஆகும்? நமஹ. ஓம் பத்மஹஸ்தாயை நமஹ. ஓம் பத்மாக்ஷே நீ சொல்றது சரிதான். அவங்க கையால தாலி எடுத்து கொடுக்க கூடாது. என்னமோ பண்றாங்க, நமக்கு என்ன? என்னமோ பண்ணட்டும். ஓம் பத்மமுக்யை நமஹ. ஓம் அம்மா கையால தாலியை தொட்டு கொடுக்கட்டும். ஓம் மகாலட்சுமி நமஹ. இந்தாங்க மாங்கல்யத்தை தொட்டு கொடுங்க. கங்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ தொட்டு கொடு வா. போ கங்கா. என்னதான் காசு பணம் இருந்தாலும் படிச்சிருந்தாலும் கொஞ்சமாவது இங்கேதான் தெரிய வேண்டாமா? வாரிசு இல்லாதவங்க தாலி எடுத்து கொடுக்க எப்படிதான் உள்ள வராங்கன்னு தெரியல. கங்கா கங்கா கங்கா. ஏமா பாக்க வயசுல பெரியவங்களா இருக்கீங்க, இப்படியே நடந்துப்பீங்க? நீங்களும் ஒரு பொண்ணு தானே, அவங்க மனசை இப்படி நோக்கடிக்கலாமாங்க? நீ யாருமா எங்க பிரச்சனையில பஞ்சாயத்து பண்ண? நான் பஞ்சாயத்தெல்லாம் பண்ண வரல, நான் உண்மையதான் சொல்றேன். குழந்தை பாக்கியங்கிறது தாலி எடுத்து கொடுக்கறவங்களால வர பிரச்சனை இல்ல, தாலியை எடுத்துக்கிறவங்களோட பிரச்சனை. பஞ்சாயத்து பண்றா. இவங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. என்ன உண்மை? என் அப்பத்தாக்கு 7 பசங்க, 15 பேர குழந்தைங்க. அவங்க கையால எனக்கு தாலி எடுத்து கொடுத்தா அவங்கள மாதிரி எனக்கும் குழந்தை பிறக்கும்னு என் கல்யாணத்துல அவங்க தான் தாலி எடுத்து கொடுத்தாங்க. ஆனா எனக்கு இப்ப வரைக்கும் குழந்தை இல்ல. அப்ப பிரச்சனை என் அப்பத்தா மேல இல்ல, எனக்கு தான். யாரா இருந்தாலும் அவங்க மனசு பாருங்க, நல்லவங்களா கெட்டவங்களான்னு பாருங்க. நல்லவங்களா பார்த்து தாலியை எடுத்து கொடுக்க சொல்லுங்க, மத்தவங்களோட மனசை நோகடிக்காதீங்க. அம்மா நீங்க சொல்றதும் சரிதாம்மா. அம்மா நீங்க வந்து தாலியை தொட்டு கொடுங்கம்மா. நானா? ஆமாம்மா வாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு எப்படி அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்கிறது? செத்து போயிடலான்னு தோணுது. கங்கா இங்க பாரு, உலகத்துல குறையில்லாத மனுஷன் யாருமே இல்ல. இதுக்காக சாகணும்னா அப்ப உலகத்துல ஜனங்களே இருக்க மாட்டாங்க. இல்ல, இந்த கல்யாணம், காது குத்த, வளைகாப்பு, இப்படி எந்த விசேஷத்துக்கு போனாலும் நான் அவமானப்பட்டு தானே திரும்ப வேண்டியிருக்கு. மனசு ரொம்ப நோவடிக்கிறாங்க, என்னால தாங்க முடியல. ஏய், எங்கேயாச்சும் ஆளே இல்லாத இடத்துக்கு போயிடலான்னு தோணுது. நம்ம இந்த ஊர்ல இருந்தா தானே நம்மள இப்படி எல்லாம் அவமானப்படுத்துவாங்க. இனிமே நம்ம இந்த ஊர்லயும் நாட்டிலயும் இருக்க வேண்டாம். என்னங்க சொல்றீங்க? ஆமா, நம்ம மலேசியா போயிடலாம். நமக்கு சொந்தம்னு சொல்ல யாருமே தேவையில்லை. உனக்கு நான், எனக்கு நீ, பிரச்சனையே இல்லாம வாழலாம்.